பிராணாயாமம் ஏதோ ஒரு பிராணாயாம பயிற்சி நீங்கள் செய்துட்டு இருக்கிறீங்க, நிச்சயமாக முடியும். 20 வருஷம் நீங்கள் கூட்டிக் கொள்ளலாம். எவ்வாறு என்றால், பயிற்சியை முறையான வழியில் செய்வது. தவறாக செஞ்சுட்டே நான் காலையில் பாதியிலே நான் போயிட்டேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. தயவுசெய்து சொன்ன முறையில் யாரெல்லாம் செய்யக்கூடாது கருத்தில் கொள்ளுங்க. அதே சமயம் சொல்லிக் கொடுத்த முறையோடு செய்யுங்க. ஏன் முறை இருக்கிறது? இப்போ உதாரணத்துக்கு நான் எப்போதும் சொல்கிறது, ப்ராஷ் இருக்குங்க, பல்லு வறுக்கிறதுக்கு ப்ராஷ் வேணும், டூத் பேஸ்ட் வேணும், இதெல்லாம் வேணும் தானே. இதெல்லாம் இல்லாமல் எப்படிங்க பல்லு வளர்க்க முடியும்? அதே முறை தான் நாம் இந்த பயிற்சி செய்வதும் அதே முறை தான். என்னன்னாக்கா, ஒரு முறை, இந்த முறையில் தான் செய்ய வேண்டும். இன்னொன்று நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது, வயிறு நிரம்பி இருக்கக்கூடாது. சாப்பிட்டுட்டு இந்த பயிற்சி செய்யாதீங்க. வயிறுக்குள்ள சாப்பாடு இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதாவது வயிற்றில் உள்ள கழிவுகளை அகற்றிய பிறகு நீங்கள் இந்த கபாலபாதி பிராணாயாம பயிற்சியில் ஈடுபடலாம்.